வறுக்க பொறிக்க செய்தா. ஏத்தே ஒரு உருண்டை சோறு திங்கலத்தேன்னு ஒரு வாரத்தை வந்து கேக்கலட்டி இவ்வளவு நேரம் ஆச்சு. கவலைப்படாதம்மா, நான் வந்துட்டோம்ல. அண்ணி அன்னைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருந்தேன். லெக் பீஸ்னா இதெல்லாம் யார் லெக் பீஸ்? சும்மா பஞ்சு போல இருக்குல்ல, பஞ்சு போல ஜம்முன்னு இருக்குல்ல. அது சொல்லுமே, எப்படா வந்தா? இப்பதான் வந்தியோ? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு வார்த்தை ஒரு உருண்டை சோறு திங்கன்னு கேட்டீங்களா? நீங்க மட்டும் லெக் பீஸ் வச்சு நல்லா நொறுக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல சிக்கன் பிரியாணி வேற. டேடா, இதுக்கு தானே ஏன் காத்திருந்தேன்? அருமல, உனக்கு மனசாட்சி இருக்கா? எங்களை இப்படி பார்க்க வச்சு தின்னுட்டு இருக்கியா? நாங்க பசியும் பண்ணியமா இருக்கோம்ல. அம்மியா கிழவி, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா முதல்ல? ஒரு சைஸா பேசுறியா? அம்மையும் மௌனம் துள்ளிட்டு வராதிய. 5 நிமிஷத்துக்கு முன்னால 2 பேரும் என்ன சொன்னீங்களா அதைத்தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துக்கு முன்னால நாங்க என்ன சொன்னோம்? அம்மியா கிழவி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேய் மக்கா, ஊர்ல உன் புருஷன் நாத்தனா மாமியா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவளுக்கு என்ன கொல்ல நல்லதா இருக்காளுவா? மாமியாரி எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிக்காம அவங்களோட சேர்ந்துட்டு நாத்தனாவா ஸ்க்ரூ கொடுத்துட்டு இருக்கா. எடிய மக்கா, நான் சொல்லேன்னு கேளு. உன் மாமியாருக்கு பச்சை தண்ணி கொடுக்காத, உன் நாத்தனாருக்கு பச்சை தண்ணி கொடுக்காத. 2 பேருக்கு முன்ன உட்காந்து இந்த சிக்கன் பிரியாணி ஒன்னு ஆர்டர் போட்டு நல்லா உட்காந்து ஐக்கிய நறுக்க தின்னுட்டி என்ன செய்தாலும் பாப்போம். அவளுக்கு பச்சை தண்ணி கொடுக்கவே பாவம் டி. ஏதே மாமியா பேச்ச அப்படியே கேட்கணும்னு சொல்லுவீங்களா? தே உங்க பேச்ச இப்போ அப்படி தட்டாம நிறைவேற்றிட்டு இருக்கேன். தே நீங்க 2 பேரும் பாத்துறீங்க. நான் சிக்கன் பிரியாணியும் லெக் பீஸையும் வெளுத்து வாங்குறேன்.